வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் பீட்ஸ் கூட தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக என்கிட்ட 25 பேஸ்கெட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் பார்த்துருக்கோம். 2 பேருக்கு ஹேண்டில் பார்த்துருக்கோம். பீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6.25 அடியில் 23 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 10 லைன். ஹைட்டுக்கு நம்ம பீட்ஸ் 4 லைன் ரோ வர்ற மாதிரி நம்ம என்ன கலர்லனாலும் நமக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் அந்த பீட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். 2 பேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு இந்த கூடை நார்மல் வயரில் தான் போட்டிருக்கோம். பியூர் ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நெல்லிக்காய் பாசி வயரு, நார்மல் வயர், கிளாஸ் வயர், அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு. நான் இந்த கூடைக்கு பீட்ஸ் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர்னு யூஸ் பண்ணி நான் மல்டி கலரில் போட்டிருக்கேன். இது பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த கூடைக்கு குமிழ் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த டவுட்டை நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும் குமிழ். கூடைக்கு அடியில் வைக்கிறது இந்த 2 பக்கம் இந்த மாதிரி கம்பி இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு நீங்கள் ஒரு பேக்கெட்டில் 140 பீஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பேக்கெட்டாகவும் வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு லூஸில் வேணும்னாலும் நான் லூஸ்லையும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது 10 பீஸ் 20 பீஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா அந்த 4 கார்னர்லேயே நான் இந்த குமிழ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன கூடை அப்படின்றதுனால இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஹேண்டில்லையும் இந்த குமிழ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இந்த கூடைகளுக்கு நீங்கள் இந்த குமிழை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த 4 கார்னரில் எப்படி நான் பிளேஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குமிழ் டவுட்டு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் பாருங்கள் இந்த 4 கார்னர்லேயே நான் வைக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக சென்டரில் வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வெளியிலேருந்து தாங்க அதை வைக்கணும். இந்த குமிழை உள்ளே கூடிய அந்த 2 பக்கம் கம்பி இருந்துச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் 2 நாட்டுக்கு எடுத்துக்கணும். அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாட்டோட கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி கார்னரில் தாங்க வைப்பேன். இந்த குமிழ் எனக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே கூடி கையை விட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட எந்த டூல்ஸுமே இதுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் உங்களோட கையிலேயே நீட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்காது, ரொம்ப திக்காக இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த திக்னஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். அந்த குமிழுக்கு நேராக தான் இந்த குமிழும் வரணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக. அப்படின்னா தான் கூடையோட பேஸ் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் குமிழ் வைப்பேன். நான் எல்லா கூடைகளுக்குமே குமிழ் வச்சோம்னா ஒரு பேஸ் உங்களுக்கு நல்லா ஒரு கூடை இப்போ நிற்க வச்சிங்கன்னா நல்லா நிற்கும், சாயாது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கிரிப்னஸ் பேஸுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒயிட்டு கூட நீங்கள் கீழே வச்சிங்கன்னா அழுக்காகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஹைட் உங்களுக்கு இந்த குமிழ் வைக்கிறப்ப கிடைக்கும். ஸோ ரொம்ப தேயாது கூடை பேஸ் உங்களுக்கு ரொம்ப தேயாது. அதனால தான் இந்த மாதிரி குமிழ்லாம் நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரி தாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு வியூ பாருங்கள். நம்ம உள்ளேயே நம்ம அதை நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். அதனால் உள்ளே வைக்கிற திங்ஸுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது. அது டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த திங்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தாங்க நான் கூடைகளுக்கு குமிழ் வைப்பேன். நீங்களும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் குமிழ் வைக்கிறதுக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடைகள் தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக எங்களுக்கு டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.